2வது அட்வைஸ் எங்க அம்மா குடுக்குறது வந்துட்டு, உன்னோட சொந்த அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பிய தவிர்த்து வேற யாருமே உனக்கு அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் வந்துட்டு 12த், 10த்லாம் படிக்கும்போது இந்த அண்ணன், எங்க அண்ணன்னு சொல்லிட்டு சுத்துறது, எங்க அக்கான்னு சொல்லிட்டு சுத்துறது வந்துட்டு நம்மளோட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க. ரொம்ப பயங்கரமா நம்ம வந்துட்டு அவங்க மேல பிரியம் வச்சிருப்போம். ஆனா நீ நினைக்கிறதே அவங்க நினைக்கணும்னு இல்ல. தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுறது என்னைக்கு வேணாலும் மாறும். அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறது என்னைக்கு வேணாலும் மாறும். அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு நமக்கு தப்பா போற மாதிரி இருந்துரும். சோ என்னைக்குமே வந்துட்டு நம்மளோட பிளட் ரிலேஷன் தவிர்த்து, அதாவது என்னோட சொந்த என் கூட பிறந்த தம்பியோ என் கூட பிறந்த அண்ணனோ இவங்க 2 பேர் தான் உனக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ல அண்ணன் தம்பியை தவிர்த்து நமக்கு ஃப்ரெண்ட்ஸா வந்து அப்படியே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன லிமிட் என்னைக்குமே இருக்கணும். நம்மளோட சொந்த பிளட் கூட பழகுற மாதிரி அப்படியே போய் மடியில உட்கார்றது, கட்டி பிடிச்சிக்கிறது, லிமிட்டே இல்லாம அப்படியே பவுண்டரிஸே இல்லாம பழகுறதெல்லாம் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. சேம் வந்துட்டு உன்னோட சொந்த அம்மா அப்பா மட்டும்தான் உனக்கு அம்மா அப்பா. ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாவே நம்ம சொல்லுவோம் எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா மாதிரின்னு சொல்லுவோம். ஆனா மாறிதானே தவிர்த்து சொந்த அம்மா அப்பா ஆகாது. இது நான் எப்ப சொல்றேன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட்ல எங்க அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் லைக் பெரியம்மா, சித்தி இந்த மாதிரிலாம் என்ன வளர்த்தாங்க. ரொம்ப பாசம் எனக்கு அவங்க மேல. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு இந்த உலகத்திலேயே யாரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எங்க அம்மாவையும் எங்க பெரியமாவையும் சொல்லுவேன். 2 பேரையும் ஒரே தராசுல வைக்கும்போது எங்க அம்மா சொன்னாங்க, அப்படி பண்ணவே கூடாது. உனக்கு ஒருத்தங்க வந்துட்டு கொஞ்சம் ஓவரா லவ் கொடுக்கும்போது அங்க தாவிரக்கூடாது. உனக்கு யாரு பெர்மனன்ட், உனக்கு வந்து கடைசி வரைக்கும் யாரு வருவா உன் கூடன்னு பார்க்கணும். உன் பிளட், உன் சொந்த அம்மா அப்பா. உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்தா உன் ஹஸ்பண்ட் உன் கூடயே வருவாரு. உன்னோட கிட்ஸ் உன் கிட்ஸ் உங்க கூடயே வருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிமிட்ல போயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்களை எங்க அம்மா சொல்லும்போது எனக்கு இப்ப அது புரியுது. உங்களுக்கு யாராவது ரிலேட் ஆச்சு அப்படின்னா இது ஒரு சின்ன ஒப்பீனியன் ஆர் சஜஷனா நீங்க எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் சொல்றேன். இதுதான் கரெக்ட்னு நான் சொல்லல.